ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் மனதின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை. நீ இன்னும் கொஞ்ச நாள் நான் பொறுத்து கொள்கிறேன் என்று என்னிடம் கூறி இருந்தாய் அல்லவா? அப்படி நீ பொறுத்து கொண்டதால் சில கர்ம வினைகளை ஏற்று நீ அனுபவித்து விட்டதால் அவை அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கின்றன. உன்னை பற்றி தினமும் ஒருவர் கேட்டு தெரிந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே. உன் உயிரான துணை தினமும் நீ என்ன செய்கிறாய் என்று அவருடைய நண்பரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காகவே கேட்கின்றார். உன்னை பார்க்காமலும் உன்னிடம் பேசாமலும் அவரால் இருக்க முடியவில்லை. அதனால் உன்னை பற்றி யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொண்டு நீ எவ்வாறு அன்றாட வேலைகளை செய்கின்றாயோ என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் அவர் மனம் ஒரு தெளிவு அடைகிறது. அதனால்தான் அவர் புத்தியும் நீதான் வேண்டும் என்று சொல்கின்றது தங்கமே. யாரிடம் நீ பேச வேண்டுமோ என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அவரை உன்னிடம் பேச போகின்றார். அவர் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி கிடைக்க போகின்றது. உன் வினை தீர சில நாட்கள் இருந்தாலும் என் பணி அதன் முன்பே ஆரம்பித்து விடும். நான் உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு தங்கமே. அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். எழுந்தவுடன் ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட்டால் உன் கவலைக்கு முடிவே வருவதில்லை. நேற்று நடந்தது நேற்றோடு முடிந்தது. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தங்கமே. உனக்கு நிறைய கடமைகள் உள்ளது. அதை திறம்பட செய்வதற்கு அதன் மீது கவனம் செலுத்து. உன் கவலைகள் உனது நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அதற்கு இடம் கொடுக்காதே. உனக்கு குழப்பமான நேரத்தில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து என்னிடம் பேசு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள் தங்கமே. உனக்காக நான் எதையும் செய்வேன். வாழ்க்கையில் பல திருப்பங்கள் உனக்கு வரப்போகின்றது. உன்னை பற்றி தினமும் உன்னுடைய துணை அனைவரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டு தான் இருக்கின்றார். அவருடைய அன்பும் உண்மையானது தங்கமே. நீ எந்த அளவிற்கு அவரை நேசிக்கின்றாயோ அவரும் அதே அளவிற்கு உன்னை விரும்புகின்றார். கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து சேரும் காலம் வரும். அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்து